மக்களுக்கு டெய்லி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட்டட் ஆகுற மாதிரி ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் சொல்ற இந்த ஒரு அக்கௌண்ட்டை நீங்க தாராளமா ஓபன் பண்ணலாம். இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்ல மட்டும்தான் டெய்லி இன்ட்ரெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து டெபாசிட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சேவிங் அக்கௌண்ட்ல நீங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய பணத்துக்கு ஒரு இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா 5.5% இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஆர்பிஐ வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்ல வந்து மற்ற பேங்குக்கெல்லாம் லோன் கொடுக்குறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே இது இதுல பிக்ஸட் டெபாசிட் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 7.75% பெர் ஆனுவலுக்கு அப்படிங்கிற ரேஞ்சில் இவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5.5% பெர் ஆனுவலுக்கு அப்படின்னா இதை வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட்டட் ஆகுமோ அதை பேஸ் பண்ணி தான் இதுல வந்து அமௌண்ட் வந்து டெபாசிட்டட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3418 ரூபாய் நான் இதுல வந்து வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி 57 பைசா எனக்கு வந்து வட்டி வந்து டெபாசிட்டட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு டெய்லி இன்ட்ரெஸ்ட் வந்து இதுல கிரெடிட்டட் ஆயிரும். அது மட்டும் இல்லாம இதுல ஃப்ரீயாவே உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வந்து கொடுத்துருவாங்க. கிரெடிட் கார்டு ஆஃபர் இதுல வந்து பண்றாங்க. நெக்ஸ்ட் பர்சனல் லோன் ஆப்ஷனுமே இதுல வந்து அவைலபிளா இருக்குது. எல்லா விதமான ஃபியூச்சரும் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு அக்கௌண்ட்டை நீங்க கூகுள் பே, போன்பே, பேடிஎம் இது மாதிரி எல்லா விதமான யூபிஐ ஆப்ஸ்லையும் லிங்க் பண்ணி நீங்க வந்து யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இவ்வளவு ஃபீச்சர் இருக்கக்கூடிய இந்த ஒரு சேவிங் அக்கௌண்ட் எது அப்படின்னு தானே கேக்குறீங்க. அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற இந்த ஒரு சேவிங் அக்கௌண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்லைஸ்ல இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கக்கூடிய ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் தான். இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 5.5% இன்ட்ரெஸ்ட் டெய்லி இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல உங்க அக்கௌண்ட்ல வந்து டெபாசிட் வந்து பண்ணிட்டு வராங்க. ஸோ இது எல்லாம் எனக்கு ரிசீவ் ஆன இன்ட்ரெஸ்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா 57 பைசா வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும்போது 56 பைசா வந்திருக்கு ஒரு நாளைக்கு. ஸோ இந்த மாதிரி டெய்லி வந்துகிட்டே இருக்கும். நீங்க வந்து ஒரு 1 lakh டெபாசிட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல 5.5% பெர் இயருக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த 5.5% பெர் டேக்கு கால்குலேட் வந்து பண்ணீங்கன்னா எவ்வளவு வருமோ அந்த அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் டெய்லி வந்து டெபாசிட் ஆகும். அதை லைவா போய் பார்த்துக்கலாம். இதுல இருந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க பணத்தை வந்து ஈஸியா டிரான்ஸ்ஃபரும் வந்து பண்ணிக்கலாம். இது கூகுள் பே, போன்பே, பேடிஎம் எல்லா அப்ளிகேஷன்லையும் இதை வந்து லிங்க் பண்ண முடியும். ஸோ இப்போ இதுல வந்து எப்படி நம்ம வந்து ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்றது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கீழே ஸ்லைஸ் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதை போயிட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அது பிளே ஸ்டோர்ல போயிட்டு அப்டேட் இருக்குதா அப்படின்னு பார்த்து அதை வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. அப்டேட் வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல அப்கிரேட் டு பேங்கிங் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல அப்கிரேட் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இந்த 2 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கும் டிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து கண்டினியூ வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீடைலை வந்து ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாலரிடா இல்ல செல்ஃப் எம்ப்ளாயா இல்ல ஸ்டூடெண்டா இல்ல நாட் எம்ப்ளாய்டா இல்ல ரிட்டையர் பர்சனா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய் செலக்ட் பண்ணிருக்கேன். அடுத்தது நம்மளோட ப்ரொஃபஷனல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுல உங்களோட ப்ரொஃபஷன் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஆனுவல் இன்கம் ரேஞ்ச் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட ஆனுவல் இன்கம் ரேஞ்சையும் இங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்லைஸ்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கிரெடிட் கார்டுலாம் வந்து யூஸ் பண்ணும்போதே நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே இங்க வந்து இருக்கும். சோ அது எல்லாத்தையுமே ஃபெச் பண்ணி இங்க வந்து காமிக்குது. இன்கேஸ் நீங்க புதுசா இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி நீங்க வந்து இந்த ஒரு அக்கௌண்ட்டை வந்து ஓபன் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், உங்களோட கரண்ட் அட்ரஸ், உங்களோட பான் கார்டு நம்பர், அப்புறம் உங்களோட ஆதார் கார்டு நம்பர் இது எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஆல்ரெடி நம்ம எல்லாமே வந்து இதுல கொடுத்து நமக்கு ஆல்ரெடி ஸ்லைஸ்ல அக்கௌண்ட் இருக்கிறதுனால எதுவுமே கேட்காம எல்லா டீட்டெயிலும் ஃபெச் பண்ணி இங்க வந்து காமிக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆதார் கார்டுல இருக்கிற மாதிரி என்னோட அட்ரஸ், அதுக்கப்புறம் பான் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் சிகேஒய்சி நம்பர் எல்லாமே காமிக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாமினி வேணுமா அப்படின்னு கேட்கும். உங்களுக்கு நாமினி வேணும்னா ஆட் நாமினி கொடுத்து நீங்க நாமினி ஆட் பண்ணிக்கலாம். நாமினி எதுவும் தேவையில்லை அப்படின்னா டைரக்டா ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கலாம். இதுல கொடுத்திருக்கிற அட்ரஸ் அப்டேட் வந்து பண்ணணும்னா அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. அதை கிளிக் பண்ணி அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. சோ இப்போ எனக்கு வந்து எல்லாமே ஓகே தான், எல்லாம் கரெக்டா இருக்கிறதுனால நான் டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ கேவிசி வந்து பண்ணணும். இந்த வீடியோ கேவிசி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 4 கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஒரு 2 மினிட்ஸ் கூட டைம் எடுக்காது, அதுக்குள்ள முடிச்சிடலாம். இந்த வீடியோ கேவிசி வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் வந்து பண்ண முடியும், தமிழ்ல எல்லாம் வந்து பண்ண முடியாது. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ணி முடிச்சதும் அடுத்த ஸ்டேஜ்ல வந்து பி இன் கால் அப்படின்னு வரும். சோ இதை கிளிக் பண்ணி உடனே வந்து வீடியோ கால் வந்து பண்ணி முடிச்சிருங்க. அப்பதான் இமிடியேட்டா அக்கௌண்ட் வந்து ஓபன் ஆகும். சோ நான் இப்போ வந்து பி இன் கால் வந்து கொடுக்குறேன்.
அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த வீடியோ கேவிசியை பண்ணுறதுக்கு ஒரிஜினல் பேன் கார்டு மட்டும் இருந்தால் போதும், வேற எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் தேவை கிடையாது. கலர் ஜெராக்ஸை வச்சு வீடியோ கேவிசி வந்து பண்ண முடியாது, ஒரிஜினல் பேன் கார்டு கண்டிப்பாக வேணும். அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. இதை லெஃப்ட்டில் இருந்து ரைட்டில் வந்து ஸ்வைப் பண்ணி தள்ளி மட்டும் விட்டால் போதும். ஸோ நான் வந்து வீடியோ கேவிசி வந்து பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ கேவிசி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணவோ இல்லை வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கவோ வந்து முடியலை. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க, எதுவுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியலை. இல்லைனா அதை உங்களுக்கு லைவாகவே காமிச்சிருப்பேன். ஸோ இதில் வந்து என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டாங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். ஸோ ஜஸ்ட் இதில் வந்து வீடியோ கால் கனெக்ட் ஆனதுமே கீழே பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிஜிட் நம்பர் வந்து ஷோ பண்ணுவாங்க. அந்த 4 டிஜிட் நம்பரை வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் சொல்லணும். சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இதுக்கு அடுத்தது வந்து உங்களோட நேம் வந்து கேட்பாங்க. அப்புறம் உங்களோட பேன் கார்டை ஒரு ஃப்ரெண்டில் ஒரு கேப்சர் எடுத்துக்குவாங்க. அப்புறம் பேன் கார்டை பேக் சைடு பெரட்டி காட்ட சொல்லுவாங்க. அதை காமிச்சதுக்கு அப்புறமா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுப்பாங்க. இதை எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து என்ன டைப் ஆஃப் எம்ப்ளாயி வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்க சாலரிடா, செல்ஃப் எம்ப்ளாய் இல்லை ரிட்டையர்ட் பர்சன், அதை ஒன் மோர் டைம் கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்லுவாங்க. நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய் செலக்ட் பண்ணியிருந்தேன், அதனால செல்ஃப் எம்ப்ளாய்டு வந்து சொன்னேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் இன்கம், ஒரு ஆனுவலுக்கு இன்கம் ரேஞ்ச் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம்ல, 2 to 5 lakh, 5 to 10 lakh அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்கம் ரேஞ்சை வந்து சொல்லுவாங்க. ஜஸ்ட் நம்ம எவ்வளோ செலக்ட் பண்ணமோ அதை மட்டும் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணால் போதும். அதோட வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இது தவிர வேற எந்த ஒரு கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க. இவ்வளவுதான் என்கிட்ட கேட்டிருந்த வீடியோ கேவிசியில் கேட்டிருந்த கொஸ்டின். இதுக்கப்புறம் வீடியோ கேவிசி எல்லாமே கம்ப்ளீட் ஆகி முடிச்சதுமே வந்து உங்களுக்கு யூ ஆர் ஆல் டன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து விழுந்துரும். இதுக்கப்புறம் வந்து என்னோட அப்ளிகேஷனை நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. வீடியோ கேவிசி வந்து பண்ணி முடிச்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஸ்லைஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி இதில் ஹோம் பேஜை கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆச்சுது. யுவர் அக்கௌண்ட் வில் பி ஆக்டிவேட் சூன் அப்படின்னு வந்து விழுந்துச்சு. அதாவது இன்னும் இப்போ தான் நம்ம வீடியோ கேவிசி வந்து பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. ஸோ இது மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நம்ம வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் வந்து பண்ணிட்டோம். நம்மளோட டீட்டெயில் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு சீக்கிரத்திலே நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம வந்து ஸ்லைஸில் வந்து ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படி, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.